ஸோ வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி வந்து கூகுள் ஃபார்மில் வந்து கூகுளில் வந்து குயிஸ் கூகுள் ஃபார்ம் க்ரியேட் பண்ணுற மாதிரி மைக்ரோசாஃப்டில் எப்படி க்ரியேட் பண்ணலாம். ஒரு மைக்ரோசாஃப்ட் லாகின் நீங்கள் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா அந்த மைக்ரோசாஃப்ட் அவுட்லுக் மூலமாக எப்படி வந்து ஒரு குயிஸ் ஃபார்ம் வந்து க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் இன்றைக்கி சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ இப்போ என்கிட்ட ஒரு அக்கௌண்ட் இருக்குது, joelnas@outlook.com அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா என்னுடைய லாகின்குள்ளே உள்ளே போகிறேன். ஓகேயா. ஸோ இது என்னுடைய மைக்ரோசாஃப்ட் அவுட்லுக். ஓகேயா. இதில் இருந்துட்டு நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான், ஒரு குயிஸ் வந்து எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஸோ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு கூகுளில் பார்த்தீங்க அப்படின்னா, ஜிமெயிலில் பார்த்தீங்கன்னா இந்த ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு இந்த ஆப்ஸ்குள்ளே இது இருக்கும் இல்லையா. பட் மைக்ரோசாஃப்டில் இந்த சைடில் உங்களுக்கு இருக்குது, பார்த்தா தெரியுதுல, அவுட்லுக்கில் இந்த சைடு இருக்குது ஆப் லான்ச்சர். ஸோ நீங்கள் ஆப் லான்ச்சருக்கு போனால் இங்கே நிறையா இருக்கும். ஸோ நீங்கள் ஆல் ஆப்ஸ் போங்க. ஆல் ஆப்ஸ் போனீங்கன்னா இதில் ஃபார்ம்ஸ் இருக்கும். ஓகே, நீங்கள் ஃபார்மை கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ ஃபார்ம் வந்துடுச்சு. ஸோ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் நியூ ஃபார்ம் அப்படின்னு இருக்குது. இது வந்து நீங்கள் ஒருவேளை நார்மலாக ஃபார்முக்காக இல்லை நியூ கியூஸ். ஓகே, நியூ குயிஸ் எடுத்துடுங்க. இந்த குயிஸில் என்ன பண்ணுங்கன்னா ஃபஸ்ட்டு டைட்டில் கொடுங்க. ஸோ சப்போஸ் நான் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சப்ஜெக்ட் எடுக்கிறேன். ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூனிட். ஸோ என்ன சப்ஜெக்ட் என்ன டைட்டில், யூனிட் 2க்கு வந்து கொஸ்டின் ரெடி பண்ண போகிறேன் அப்படின்னா. ஸோ யாருக்கு ரெடி பண்ண போகிறீங்க? ஸோ தேர்ட் பிசிஏ 5th செமஸ்டர் அப்படின்னு சொல்லிக்கிறீங்க. சொல்லிவிட்டு இப்போ இதில் நீங்கள் என்ன செய்யலாம்னா இமேஜும் ஆட் பண்ணலாம். ஓகே, இன்சர்ட் இமேஜ் போனீங்கன்னா ஸோ சர்ச் பண்ணி எடுக்கலாம். இல்லைன்னா ஒன் ட்ரைவ், அதாவது மைக்ரோசாஃப்டில் வந்து உங்களுக்கு ஒன் ட்ரைவ்னு சொல்லிட்டு அங்கே ட்ரைவ் மாதிரி, கூகுளில் ட்ரைவ் மாதிரி இங்கே ஒன் ட்ரைவ், இல்லைன்னா அப்லோடு. நீங்கள் அப்லோட் பண்ணோடனே சிஸ்டத்தில் வந்து சர்ச்சு கேட்கும். நீங்கள் வேணும்னா எடுத்துக்கிடலாம், இல்லைன்னா விட்டுடலாம். ஓகேயா. சரி, ஸோ இப்போ எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறேன். என்னால் நேம் கொடுத்துட்டேன். ஸோ வேண்டாம்னு சொல்லிடுறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட் நியூ. ஸோ ஆட் நியூ போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நிறையா டெக்ஸ்டாகவும் கேட்கும். டெஸ்ட்டுனா கொஸ்டின், வாட் இஸ் ஓஎஸ் இல்லை ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஓகே, கரெக்ட் ஆன்சர் நம்ம ஆன்சர் எங்கே செய்யணும்னா எழுதணும். ஓகேயா, ஆன்சர் என்னது அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். அவன் வந்து ஆன்சர் கொடுப்பான், நம்ம என்னதுன்னு எழுதணும். ஓகே, இதுக்கு பாயிண்ட் வந்து நம்ம கொடுத்துட்றோம் 1 பாயிண்ட். அது லாங் ஆன்சர்னு கொடுக்குறோம். ரெக்கார்ட்னா ரெக்கார்டு, கம்பல்சரியாக அட்டன் பண்ணணும் அப்படின்னா ரெக்கார்டு. அடுத்தபோல் ஒரு சாய்ஸ் பேஸ்ட் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி சாய்ஸ் பேஸ்ட். ஸோ எக்ஸ்பேண்ட் இப்படி கொடுத்துக்கலாம். எக்ஸ்பேண்ட் ஓஎஸ் அப்படின்னு கொடுத்துறோம். ஸோ ஆப்ரேட்டிங் ஆப்ஷனில் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு கொடுத்துட்றோம். இங்கே ஓப்பன் சோர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்றோம். கொடுத்துட்டு இது எது கரெக்டோ அதை என்ன பண்ணோன்னா டிக் பண்ணிக்கிடுறோம். ஓகே, கரெக்ட் ஆன்சர் டிக் பண்ணிவிட்டு மார்க்கு இங்கே 1ன்னு போட்டுறோம், 2னா 2. ஸோ ரெக்கார்டு வேணுமா வேண்டாமா. ஸோ இதை நீங்கள் ப்ரிவ்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிவ்யூ தெரியும் இந்த மாதிரி. ஓகே, 1 2 இது வந்து சிஸ்டத்துக்குள்ளது. கம்ப்யூட்டரில் பார்த்தா, மொபைலில் பார்த்தா எப்படி இருக்கும்னு நம்ம என்ன செய்யலாம், ப்ரிவ்யூ பார்த்துக்கலாம். மொபைலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி ப்ரிவ்யூ. ஓகேயா, சரி. ஸோ டோட்டல் 2 பாயிண்ட்ஸு. இதில் ரெஸ்பான்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா எக்ஸலில் என்ன செஞ்சுக்கலாம், எடுத்துக்கிடலாம். நீங்கள் நார்மலாக அங்கே எக்ஸலில் இருக்கிற மாதிரி எக்ஸலில் ரெஸ்பான்ஸை டவுன்லோட் பண்ணிக்கலாம். தீம்ஸ் என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஏதாவது கலர் மாற்றணும்னா அது ப்ளூ கலரில் மாறிடும். ஓகே, ஸோ இந்த கலர் என்ன கலர் வேணுமோ அந்த கலர். ஓகேயா,
தீம்ஸ். அப்புறம் செட்டிங்ஸ் போனீங்கன்னா நீங்கள் வந்து ஆப்ஷன் ஃபார் குயிஸ் ஷோ ரிசல்ட் ஆட்டோமேட்டிக்லி அதை நீங்கள் எடுத்து விட்றலாம். ஓகேயா, ஏன்னா உங்களுக்கு மார்க் இப்போ தரணும்னு தேவையில்லை அப்படின்னா நீங்கள் எடுத்து விட்றலாம். அக்செப்ட் ரெஸ்பான்ஸு, ஸ்டார்ட் டேட்டு, என்னைக்கு நீங்கள் வைக்க போகிறீங்க, ஓகே, டைமிங் என்ன, சஃபில் பண்ணணுமா கொஸ்டினை, ஓகேயா. அப்புறம் கஸ்டம் தேங்க்ஸ் ஆப்ஷன், நீங்கள் இதில் ஏதாவது என்ன செஞ்சுக்கலாம், டைப் பண்ணிக்கலாம், வெல்கம், தேங்க்யூ, ஏதாவது ஒன்று போட்டுக்கலாம். ஓகேயா. அப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா இதை செட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணல, சென்ட் கொடுக்கும்போது இங்கே யூஆர்எல் உங்களுக்கு வருது. ஓகே, யூஆர்எல் வருது, பார்கோடு, கியூஆர் கோடு சொல்லுவாங்கள்ல, கியூஆர் கோடு வந்துடும். கியூஆர் கோடை கூட நீங்கள் என்ன பண்ணலாம், டவுன்லோட் பண்ணி அதை நீங்கள் உங்களுடைய ஃபார்மில் அட்டாச் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் எதாவது குயிஸ் கண்டக்ட் பண்ணுறீங்க, பேனர் வைக்கிறீங்க, போஸ்டர் ரெடி பண்ணுறீங்கன்னா அது கூட என்ன செஞ்சிடலாம், பண்ணிக்கலாம். அப்புறம் எம்பெடட், இது மெயிலுக்கு போயிடும், உங்களுக்கு அவுட்லுக் ஓப்பன் ஆயிரும். மெயில் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஓகே, அதான் வந்துடுச்சு. ஓகே, ஸோ எனக்கு தேவையில்லை இப்போதைக்கு. ஸோ எஸ், இல்லை ஃபேஸ்புக்கில் டேரெக்டாக ஃபேஸ்புக்கில் கூட என்ன பண்ணிக்கலாம், இல்லை அட்டாச் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி வந்துடும் ஃபேஸ்புக்கில். ஓகே, மைக்ரோசாஃப்ட் ஃபார்ம் வந்துடும். நீங்கள் வேணுன்னா அதை என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கிடலாம். ஓகே, ஸோ இவ்வளோ ஆப்ஷன்ஸ் என்ன இருக்குது. கெட் லிங்க் டு பி டூப்ளிகேட் எதுவும் பண்ணிக்கிடலாம். சப்போஸ் நீங்கள் வந்து இல்லை சார் எனக்கு கொஸ்டினில் இமேஜஸ் வேணும்னாலும் என்ன பண்ணலாம், யூ கேன் ஆட் இமேஜஸ். இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஆட் டெக்ஸ்ட் கொடுக்குறீங்க, இமேஜஸ், இன்சர்ட் இமேஜ், அப்லோட். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா நான் என்னுடைய இமேஜை வச்சிடுறேன். என்னுடைய இமேஜை வச்சுட்டு யாருன்னு கேட்குறேன், ஹூ இஸ் திஸ் அப்படின்னு கேட்டுறேன். ஓகேயா. ஸோ நீங்கள் வந்து ஆன்சர் சொல்கிற மாதிரி இருக்கும். ஆப்ஷன்னாலும் ஆப்ஷன் வச்சுக்கலாம். ஓகே, கம்பல்சரி கிடையாது. ஸோ நீங்கள் ப்ரிவியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஹூ இஸ் திஸ் 1 பாயிண்ட் ஆன்சர் பண்ணணும், சப்மிட். ஓகேயா. ஸோ இதில் நீங்கள் மெயில் ஐடி கொடுக்குறது, சார் மெயில் ஐடிலாம் இங்கே கொடுக்கலாம், அது மெயில் ஐடி அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் சப்போஸ் இங்கே கொடுக்கணும்னா நீங்கள் கீழே என்ன பண்ணலான்னா ஆட் பண்ணிவிட்டு ஆட் நியூ ஒரு டெக்ஸ்ட், என்டர் த மெயில் ஐடி அப்படின்னு கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இதை ஃப்ரெண்டில் போக வச்சிடலாம். ஓகே, மேலே ஃபஸ்ட்டு இது வந்து மெயில் ஐடி தான் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் ப்ரிவியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயில் ஐடி ஃபஸ்ட்டு என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அது பாயிண்ட் எடுத்து விட்டுலாம். நான் இப்போ பாயிண்ட் எடுத்து விட்டிங்கன்னா அதாயிரும். ஓகே, ஸோ இதோடைய ரெஸ்பான்ஸை நம்ம என்ன பண்ணிக்கலாம், எக்ஸலில் பார்த்தலாம். இப்போ ஒன்றும் ரெஸ்பான்ஸ் இல்லை, அதனால் அது வந்து எனேபிளாக இல்லை, டிசேபிளாக இருக்குது. ஓகேயா. ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா எப்படி ஃபார்ம் ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, அதான் கூகுள் ஃபார்ம் மாதிரி மைக்ரோசாஃப்ட். ஸோ சார் ஜிமெயில் இருந்தால் தான் பண்ண முடியுமா அப்படின்னு கிடையாதுங்கிறக்காக இதை நான் சொல்லியிருக்கேன். மைக்ரோசாஃப்ட் ஃபார்மில் எப்படி நீங்கள் வந்து ஒரு குயிஸ் ஃபார்ம் ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.